ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து பார்சல் வந்திருக்குது. இது வந்து என்னென்னா சுதந்திர தினத்துக்கு கொடி ஐட்டம், கொஞ்சம் நோட்டு ஐட்டமும் சேர்த்து வாங்கினேன். அதில் வந்து பார்சல் வந்திருக்குது. இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே இதில் பில்லு எங்கே வச்சுருக்குறாங்க தெரியல. பில் இருந்தால் தான் நம்ம ரேட்டு சொல்ல முடியும். சுதந்திர தினத்துக்கு கொடிகள்லாம் கொஞ்சம் கடையில் இல்லாமல் இருந்தது, கம்மியாக இருந்தது. அதனால் கொடிகள் வேறு தேவைப்பட்டது. எனக்கு வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு வேறு நேரம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், சரின்னு ஃபோன்லேயே அவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட கொடிகள்லாம் காமிக்க சொல்லி என்னென்ன வேணும்னு அப்படியே ஆர்டர் போட்டு தெரிஞ்ச கடை தான், ஆர்டர் போட்டு அப்படியே வாங்கிட்டேன். சரி, கொடியை மட்டும் ஒரு பார்சல்னு போட முடியாதுன்னு கொஞ்சம் நோட் ஐட்டமும் கொஞ்சம் காலியாக இருந்தது. அதனால் அதையும் சேர்த்து போட்டுட்டேன். இது என்னென்னா ஃபைலு. இது வந்து ஸ்கூலில் பசங்க வாங்குவாங்க. இது வந்து ஒரு ஃபைல் வந்து பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா. இது வந்து 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். இதில் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 15 ஃபைல் இருக்கும். இது எல்லோ கலர், பிங்க்கு. இது 20 ரூபா. இதுலேயே 25 ரூபாய்க்கும் வரும். இதோட அட்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து 25 ரூபா வரும் பில்லிங் ரேட்டு. இது வந்து 20 ரூபா வரும். எனக்கு இதுவே போதும்னு வாங்கினேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பசங்களுக்கு பேக் இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட் தான் வரும். இதோட ரேட்டே 30 ரூபா தான். இது 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம், 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது நான் 30 ரூபா தான் சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்காது. அந்த ஸ்டார்டிங் டைமில் மட்டும் வாங்குவாங்க பசங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இருக்கிற ஃபைல்லாம் அடுத்த வருஷம் தான் சேல்ஸ் ஆகும். அதனால் இதுக்கு வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 30 ரூபாய்க்கு வாங்கினா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டாக் வைக்க வேண்டியது இருக்குதுல்ல. அதனால் இது நம்ம ஒரு 10 ரூபா வச்சு விற்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து அன்ரூல்டு எக்ஸாம் பேப்பர். ஒரு கட்டுக்கு வந்து 500 பேப்பர் இருக்கும். இதோட பில்லிங் ரேட் வந்து 360 ரூபா. 360 ரூபா. நீங்கள் ஒரு ஷீட் வந்து 1 ரூபான்னு விற்றா 500 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். நீங்கள் 2 ரூபான்னு நிறைய இடத்துல விற்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் கம்மியாக ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ஷீட் 2 ரூபான்னு விற்றா தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இது அதிகமான இடத்துல இப்போ எல்லாம் 2 ரூபா தான் விற்கிறாங்க. A4 1 ரூபா, இது 2 ரூபான்னு தான் விற்கிறாங்க. 2 ரூபான்னு விற்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபைல். இந்த மாதிரி பட்டன் ஃபைலு. ஒரு பேக்கெட்டில் வந்து 12 பீஸ் வரும். உங்களுக்கு 15 ரூபா வரும். பில்லிங் ரேட் வந்து 15 ரூபா. நீங்கள் வந்து 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அவுட்டரில் கடை வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கு வாங்குறதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து இது 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அந்த மாதிரி பட்டன் ஃபைலே தான். இதுலேயும் 12 பீஸ் இருக்கும். இது ஒரு பீஸ் வந்து 9 ரூபா ஆகும். இதோட பில்லிங் ரேட் வந்து 9 ரூபா. இது 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் 10 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ரேட்டுக்கு இதெல்லாம் 6 ரூபாய்க்கு வரும். 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 9 ரூபாய்க்கு வருது. இது வந்து 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அதை விட கொஞ்சம் மெல்லிசாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கொடி. இந்த மாதிரி பேஜ் மாதிரி குத்துற மாதிரி இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இதெல்லாம் என்னென்ன ரேட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் போட்டுவிட்டாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. எல்லாம் வீடியோ காலில் பார்த்தது தான். நானே நேரில் இப்போ தான் பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னுட்டு ஒரு டைம் பார்த்துக்கலான்னு பார்த்துட்ருக்குறேன். எல்லாம் ரேட்டு கம்மி அதிகத்துலன்னு எல்லா வெரைட்டியும் போட்டாங்க. இது வந்து அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி சொன்னாங்க. ட்ரெஸ்ஸில் அப்படியே ஒட்டிக்கிறது அப்படின்னாங்க. இது ஃபஸ்ட் டைமாக நானே இப்போ தான் வாங்கியிருக்கிறேனே. இது இந்தியா டைப்பில். இது இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட்டெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது நார்மல் கொடி. இதுவும் கேட்பாங்கன்னு இதுவும் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சோண்டு தான் இருக்குது, பத்தாது. இப்போ இதெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வருஷம் தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை மிச்சமாகும். ஏன்னா எனக்கு பர்ச்சேஸ் போகிறதே பெரிய வேலை. கடையை விட்டுட்டு போகணும், கடையை லாக் பண்ணிட்டு தான் போகணும். அப்புறம் அது வரைக்கும் இருக்கிற வியாபாரங்கள் போயிடும். கடையை நான் ஒன்று தான் பார்த்துட்ருப்பேன்.
அப்புறம் பசங்க ஸ்கூல் லீவுன்னா பசங்களை விட்டுட்டு போவேன். இல்லாத பட்சத்தில் நானே தான் எல்லாமே பார்த்துக்கணும். நான் வெளியே போனேன்னா நான் கடையை லீவ் போட்டுட்டு தான் போகணும். அது வரைக்கும் ஒரு வியாபாரம் கெட்டு போகுமே நான் மோஸ்ட்லி கடையை வந்து எல்லாம் ஃபோன்லேயே ஆர்டர் போட்டுறது. ஃபஸ்ட்டு எதை ரேட்டு பார்க்கலாம், இருங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் எல்லாம் அந்த நம்பர்ஸ் தான் பார்க்கணும். நம்பர்ஸ் பார்த்து தான் ரேட்டு தெரியும். இது என்ன நம்பரு, 5ஆம் நம்பரு. ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 12 பீஸ் இருக்குது. 12 பீஸ் 204 ரூபா போட்டிருக்குறாங்க. அப்போ ஒரு பீஸ் 17 ரூபா ஆகுது. 17 ரூபான்னா இதெல்லாம் ஒரு பீஸ் 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். 30 ரூபான்னு, ஏன்னா இதெல்லாம் மீதி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் தான் சேல்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 6ஆம் நம்பர், பில் நம்பர் 6 வந்து 144 ரூபா போட்டிருக்குறாங்க. ஒரு பீஸ் 12 ரூபா ஆகுது. 12 ரூபான்னா இது ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதெல்லாம் மெட்டலில் உள்ளதனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வரும். மீதி நார்மலாக இருக்கிறதுலாம் ரேட்டு கம்மியாக வரும். இது ஒரு பீஸ் உங்களுக்கு பில்லிங் ரேட் வந்து 12 ரூபா ஆகுது, 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது 17 ரூபா ஆகுது, 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் அந்த வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அது சேல்ஸ், மீதியெல்லாம் ஸ்டாக் வச்சுட்டு அடுத்த வருஷம் தான் சேல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட கொஞ்சம் லாபம் ஜாஸ்தி வச்சா தான் அது கட்டுப்படி ஆகும். ஏன்னா பில் நம்பர் 7க்கு வந்து மொத்தம் 7 பேக்கெட் போட்டிருக்குறாங்க. இது 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் வருது உங்களுக்கு. இது அத்தனையும் ஒரே ரேட்டு தான். அது என்ன ரேட் பார்க்கலாம். ஒரு பேக்கெட் வந்து 26 ரூபா போட்டிருக்குறாங்க. இதில் எல்லாமே ஒவ்வொரு பேக்கெட் 26 ரூபா. இது வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி பின்னு வச்சுருக்குறாங்க. சேஃப்டி பின்னாக சின்னதாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இந்த மாதிரி 12 பீஸ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே இந்த மாதிரி 12 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் இந்த மாதிரி பின்னாடி பின், சேஃப்டி பின் கொடுத்து பின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து பில் நம்பர் வந்து 9. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 36 ரூபா போட்டிருக்குறாங்க. இது வந்து ஒரு பீஸ் 3 ரூபா, பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா ஆகுது. இதுவும் நம்ம வந்து 5 ரூபானே சேல்ஸ் பண்ணலாம். இது இந்தியா டைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 12 பீஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து பில் நம்பர் 8. பில்லிங் ரேட் வந்து 3 ரூபா 20 பைசா வரும். நீங்கள் வந்து இதையும் 5 ரூபானே சேல்ஸ் பண்ணலாம். இது ஸ்டார் டைப்பு கொடுத்துட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் டைப் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பின்னாடி பின் இருக்கிறது தான். இதில் ஒரு பேக்கெட் போட்டிருக்குறாங்க. இந்த இந்தியாவில் ஒரு டைப் போட்டிருக்குறாங்க. எல்லா டிசைன்லேயும் ஒரு பேக்கெட் 2 பேக்கெட்டுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. நான் டிசைன் மட்டும் தான் பார்த்து ஓகே சொன்னேன். பேக்கெட் எல்லாம் அவங்களாவே ரேட்டு கம்மி தானேன்னு சேர்த்து போட்டிருக்குறாங்க. அதிகமாக போட்டு வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பில் நம்பர் 4. இது எல்லாமே 4ஆம் நம்பர் தான் போட்டிருக்குறாங்க. இது எவ்வளோ ரேட் பார்க்கலாம். 120 ரூபா. ஒரு பேக்கெட் வந்து 120 ரூபா. இல்லை 3 பேக்கெட் போட்டிருக்குறாங்க. அப்போ ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா ஆகுது. இதோட பில்லிங் ரேட் வந்து 10 ரூபா ஆகுது. இது 15 ரூபான்னு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இதில் இந்தியா டைப்புக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் மெட்டல் தான். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டலு. ஸ்ட்ராங்கான மெட்டலாக இருந்தால் ரேட்டு ஜாஸ்தி வருது. கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் டைப்பு கொடுக்குறதுல ரேட்டு கம்மியாக வருது. இதில் இது எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஒரு பீஸ் பில்லிங் ரேட் 10 ரூபா. நம்ம எல்லாமே எதனாலும் 15 ரூபான்னு தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இது வந்து கொடி டைப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரெண்டுமே இந்தியா டைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சாரம் 60 ரூபா போட்டிருக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சும்மா ஜஸ்ட்டு பேப்பர் டைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. நானும் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். அது அப்படியே ஸ்டிக்கர் டைப்பு, அப்படியே ட்ரெஸ்ஸில் பேக் எதுலனாலும் ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இது வந்து 60 ரூபா போட்டிருக்குறாங்க. அப்போ ஒரு பேக்கெட் வந்து 12 பேக்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட் 5 ரூபா. ஆனால் ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே 12 பீஸ் இருக்குது. 12 பீஸுக்கு 5 ரூபான்னா ஒரு பீஸ் 1 ரூபானே சேல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பேக்கெட் போட்டிருக்குறாங்க. கொடி டைப் ஒன்று, இந்த மாதிரி இந்தியா டைப் ஒன்று, இந்த டைப் ஒன்று, 3லேயும் ஒவ்வொரு பேக்கெட் போட்டிருக்குறாங்க. 2 கட்டு இருக்குது. ஒரு கட்டு 50 ரூபா, 2 கட்டு 100 ரூபா போட்டிருக்குறாங்க. இது ஒரு பீஸ் எப்போவுமே சேல்ஸ் 1 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணுறது. இது குண்டூசி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். குண்டூசி எக்ஸ்ட்ரா கொடுத்து இது ஒரு பீஸ் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு கட்டு போதுன்னே அங்கே 2 கட்டு போட்டிருக்குறாங்க. நோட் ஐட்டத்தை பார்க்கலாம். பவுச் வாங்கினேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச்சு கேட்டாங்க. வந்து ஒரு பவுச் வந்து 10 ரூபா போட்டிருக்குறாங்க. நம்ம 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்குது. நான் ஒன் டைம்லாம் 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இன்னும் ஹெவியாக இருக்கும். இது லைட்டாக இருக்குது. இருந்தாலும் ரேட்டுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ரெண்டு பார்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. 15 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. இதில் ஒரு பேக்கெட் போட சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கொயர் ரூல்டு நோட்டு 18 ரூபா போட்டிருக்குறாங்க. நம்ம 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஒரு கட்டு போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 14ஆம் நம்பர் பில் நம்பர், இது வந்து 24 ரூபா போட்டிருக்குறாங்க. இதில் வந்து பேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி, 24 ரூபா போட்டிருக்குறாங்க. நம்ம 30 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ண முடியுது. இடம் எம்ஆர்பி வந்து 32 ரூபா, 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு கட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இது அன்ரூல்டு நோட்டு, இது கிளாஸ்மேட்டு தான். இதோட பில் நம்பர் வந்து 17. கட்டுக்கு வந்து 18 பீஸ் இருக்குது. இதில் மொத்தம் 2 கட்டு போட்டிருக்குறாங்க. ஒரு நோட்டு 30 ரூபா ரேட்டு போட்டிருக்குறாங்க. இதோட எம்ஆர்பி 40 ரூபா. நம்ம 35 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம், 40 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கட்டு போட்டேன். இது 35 ரூபா எம்ஆர்பி. இதோட பில் நம்பர் வந்து 21. இது வந்து 23 ரூபா போட்டிருக்குறாங்க. 23 ரூபா ஒரு நோட் வந்து 23 ரூபா போட்டிருக்குறாங்க. இது வந்து 35 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்குறாங்க. நம்ம 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கிராஃப் சீட்டு கடையில் வந்து கம்மியாக தான் இருந்தது, ஒரு பேக்கெட் தான் இருந்தது. இது ஸ்கூல் பசங்க அதிகமாக வாங்குவாங்க. அதனால் இதில் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கினேன். ஒரு பீஸ் 50 ரூபா போட்டிருக்காங்க. கிராஃப் சீட் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 100 பீஸ் வரும். நீங்கள் ஒரு பீஸ் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பேக்கெட் 50 ரூபான்னா ஒரு பீஸ் 50 பைசா ஆகுது. நீங்கள் 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது எக்ஸாம் பேடு. இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் பில்லிங் ரேட் வந்து 35 ரூபா. நம்ம வந்து 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதுலேயே டிசைன் இல்லாமல் இது பில்லிங் ரேட்டு 35னா 25க்கும் வரும். அது வந்து டிசைன் இல்லாமல் யாரும் இப்போ வாங்குறதில்ல, எல்லாம் பிக்சர் தான் மெயினாக பார்க்குறாங்க. அதனால் நான் அதை இப்போ வாங்குறதில்ல. இது ஒரு பீஸ் 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது ஒரு பேக்கெட்டு வாங்கினேன். எக்ஸாம் பேடு காலி ஆகிடுச்சு. இந்த ஒரு 3 பீஸ் ஆட்டு தான் கடையில் இருக்குது. அது எல்லாமே பிக்சர் அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பிக்சர் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு 2 பேக்கெட் போட சொன்னேன். ஆனால் அவங்க கவனிக்கல போட்டிருக்கு. ஒரு பேக்கெட் தான் போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி இதுலேயும் ரேட்டு ஜாஸ்தி இருக்குது. இன்னும் இதை விடவும் ஹெவியானதெல்லாம் இன்னும் ரேட்டு ஜாஸ்தி வரும். நான் அந்த மாதிரி வாங்கலை, ஒரே ரேட்டே போதும்னு விட்டுட்டேன். அந்தளவுக்கு யாரும் இது குவாலிட்டி இதை யாரும் பார்க்குறதில்ல, பிக்சரை தான் பார்க்குறாங்க. இது இந்த மாதிரி பிக்சர் இருக்குது. இதில் மொத்தம் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து மொத்தம் 10 பீஸு. 10 பீஸுமே 10 டிசைனில் போட்டிருக்குறாங்க. மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.